வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஹதீஸ் 12 கேட்கலாமா? அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னதாக தலைப்பு என்னன்னா தௌபா பற்றி தான் நம்ம இனிமேல் பார்க்க போகிறோம். அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவங்க அறிவிக்கின்றாங்க, அல்லாஹ்வின் மீது சத்தியமாக நிச்சயமாக நான் ஒரு நாளைக்கு 70 தடவைக்கு அதிகமாக அல்லாஹ்விடம் பாவம் தேடுகிறேன், அவன் பக்கம் தௌபா செய்து விடுகிறேன். அதாவது ஒரு பாவமும் அறியாத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உள்ளத்தை அல்லாஹ் என்ன செஞ்சான், ஜம்ஜம் தண்ணியில் என்ன செஞ்சான், சுத்தப்படுத்தி மறுபடியும் என்ன செஞ்சான், அவங்களே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே ஒரு நாளைக்கு 70 தடவைக்கு மேலே 1000 தடவை என்ன செஞ்சுருக்காங்க, பாவம் மன்னிப்பு, அதாவது தௌபா மன்னிப்பு கேட்டிருக்காங்க அல்லாஹ் தஆலா. நாம் நினச்சி ஒரு நாளைக்கு நம்மளை அறியாமலோ அறிந்தோ அதிகமான பாவங்கள் செஞ்சுட்ருக்கோம் நம்ம வாழ்நாளில். நிச்சயமாக ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு நாளும் தன்னுடைய தூக்கத்திற்கு முன்னாடி அன்றைய நாளில் செய்த பாவங்களுக்காக அல்லாஹ் என்ன செய்யணும், அஸ்தக்ஃபிருல்லாஹ் சொல்லலாம், லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னீ குன்து மினல் ஸாலிமீன் சொல்லலாம். இப்படி சின்ன சின்ன பாவ மன்னிப்பு நம்ம வாழ்நாளில் சொல்லக்கூடியவங்களுடைய ஆகணும். சரிங்களா? சொல்கிறான், நீங்கள் விசுவாசிலே நீங்கள் வெற்றி அடைவதற்கான அனைவரும் ஒன்றே ஒன்று தான். நீங்கள் தௌபாவை என்ன செஞ்சுருக்கோங்க, தௌபாவின் பக்கம் அல்லாஹ்வின் பக்கம் என்ன செய்யுங்க, திரும்புங்க. தௌபாவின் மூலம் அல்லாஹ்வின் பக்கம் என்ன செய்யுங்க, திரும்புங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறான், அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அப்போ நம்ம செய்யக்கூடிய நம்ம தூங்கும் என்பது ஒரு சிறு மவுத்து. அப்போ நம்ம மவுத்தாகிறதுக்கு முன்னாடியே என்ன செஞ்சிடணும், நம்மளோட பாவங்களுக்காக அல்லாஹ்கிட்ட என்ன செய்யணும், மன்னிப்பு கேட்கக்கூடியதாக இருக்கணும். நிச்சயமாக பாவத்தை மன்னிக்கக்கூடியவனாக என்ன செய்ய அல்லாஹ் இருக்கின்றான். நம்முடைய ரட்சகன் என்ன செய்ய, பாவத்தை நீங்கள் தேடுங்க, நான் என்ன செய்ய உங்களுடைய பாவங்களை நான் மன்னிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். சரிங்களா? இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மீண்டும் சந்திப்போம்.